ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ இன்னைக்கு வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். வில்வாவோட மில்க் ட்ராப்ஸ் சீரம் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வித் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பேக்கேஜிங் பார்த்துடலாம். சூப்பரான ஒரு பேக்கேஜிங், ஒரு சாலிடான பேக்கேஜிங். இது வந்து 20 ml ப்ராடக்டா. ஸோ உங்களுக்கு அந்த கொரியன் ஸ்கின் கேர் வைப் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கும். எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சதே இவங்க பேக்கேஜிங் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஓல்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்கோல் மாஸ்க் இருக்குல்ல, அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆலோவேரா ஜெல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரெக்னன்சி டைம் போஸ்ட்மார்ட்டம் டைம் என்னடா வாங்குறது நேச்சுரலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்ச் பண்ணும்போது நான் உங்களோட டோனர், உங்களோட சன்ஸ்கிரீன், இப்போ கரண்ட்டாக வந்து இந்த மில்க் ட்ராப் சீரம் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி உங்களோட ஷாம்பு, இந்த டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஷாம்பு பற்றி, ஆயில் பற்றிலாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாத ப்ராடக்ட்ஸும் இருக்குது. திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நான் தூக்கி வச்சு பேச மாட்டேன், ரொம்ப கம்மி பண்ணி பேச மாட்டேன். எனக்கு கைண்ட் ஆஃப் மிக்சட் ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கு. அந்த பிராண்ட் கிட்ட மட்டும் கிடையாது, எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மேலேயும் கொஞ்சம் மிக்சட் ஒப்பீனியன்ஸ், மிக்சட் தாட்ஸ், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது. பிகாஸ் எனக்கு ஒரு ப்ராடக்ட் செட் ஆச்சுன்னா செட் ஆச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து என்னால் வந்து கணிக்கவே முடியல, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது. பட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல இருந்து, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல இருந்து, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, வாங்கலாமா வேணாமான்றது எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து ப்ரூட்டல் ஹானஸ்டான வீடியோவாக தான் அது இருக்க போகுது. ஸோ டேக் அ கப் ஆஃப் காஃபி அண்ட் சிட் டவுன் அண்ட் வாட்ச் இட். பிகாஸ் என் வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ராடக்ட் வந்து பேக்கேஜிங் பார்த்துட்டோம். இது வந்து 20 ml. இப்போ வந்து ரீசெண்டாக 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லான்ச் பண்ணி. 40 ml வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 1280 சம்திங். இதோட ப்ரைஸ் வந்து 640 rupees. பட் எப்பயுமே அவங்களோட வெப்சைட்ல வந்து 20% ஆஃபர் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ யூ கேன் கெட் அரௌண்ட் 20 ml வந்து 560 rupees. நான் அவ்வளோக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து முன்னாடியே எனக்கு தெரியும், ஏன்னா 20 mlங்கிறது வந்து நம்மளுக்கு பத்தவே பத்தாது. அதுவும் நம்மளுக்கு ஃபேஸ் நெக்குக்கு வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 4 வீக் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து சொல்லுவேன், வரவே வராது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 2 பாட்டிலாக வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதே நான் வந்து 2 பாட்டிலாக வந்து வாங்கிட்டேன். இன்னொன்று அவங்களோட வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த காம்போஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த சீரமோட வந்து இது மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணுறது, சீரமோட அவங்களோட சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணுறது, அதே மாதிரி சீரமோட டோனர், அந்த மாதிரி வந்து நிறைய சர்டன் காம்போஸ் இருக்குது. அதை வந்து அப் டு யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட் ஹைப்பானதே வந்து அந்த அவங்களோட எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணி அந்த லைவ் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம காமிக்கும் போது யாராக இருந்தாலும் ஹைப்பாய் வாங்குவோம். அப்படிதான் நானும் வந்து வாங்கினேன். கம்ப்ளீட்டாக 4 வீக்ஸையும் தாண்டி 1 month 10 days சம்திங் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டே 1ல் எப்படி இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோட ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்தாச்சு, ப்ரைஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, மெரைன் ஆல்கி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அண்ட் ஆல்ஃபா ஆர்பிட்டின் இருக்குது. டெர்மட் கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ண போலாம். என்ன சொன்னாங்கன்னா, நோ அவாய்ட் ஆல்சார்புட்டின், ரெட்டினால், சால்சிலிக் ஆசிட், இது அந்த ஏஹெச்எஸ் பிஹெச்எஸ்லாம் வந்து சுத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் தான் வந்து எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபீடிங் பாப்பாக்கு பண்ணிட்டு இருந்த டைம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்டு. அந்த பிராண்டை வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஆல்ஃபாபெட்டின் இருக்குது, எனக்கு இப்போ பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, கேன் ஐ யூஸ் இட் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சைடில் இருந்து வந்து ரிப்ளை என்னன்னா, எஸ் யூ கேன் யூஸ், அந்த மாதிரி வந்து சேஃப் தான், ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் நியூ மாம்ஸ்க்கு வந்து இது வந்து சேஃபான இன்க்ரீடியன்ட், சேஃபான சீரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய வந்து ப்ரோ அப்படிதான் சொல்லுவேன். ப்ரோஸில் பெரிய மெரிட். அது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் அண்ட் லாக்டேஷன் சேஃப் அப்படின்னு சொல்லி பிராண்டே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு வந்து
பிக்மெண்டேஷன் இருக்கு, அதே மாதிரி ஆக்னே மார்க்ஸ் இருக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, டேன்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணி நேச்சுரலாவே வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் வந்து இந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க இந்த ப்ராடக்ட் மேல. பிகாஸ் உங்களுக்கு ஏன் அப்படின்னா ரைஸ் மில்க் அப்படிங்கிறது உங்க வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். நீங்க நார்மலா அரிசி கஞ்சியை வந்து டெய்லி ஒரு 7 நாளைக்கு ஃபேஸ்ல போட்டாலே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும், அந்த டேன்லாம் வந்து போயிடும். ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணும்போது ஆப்வியஸா இட் வில் பிரைட்டன் அப் தி சாரி இட் வில் பிரைட்டன் அப் தி ஸ்கின். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெரைன் ஆல்கிங்கிறது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பர் பூஸ்டர் மாதிரி. அது வந்து ஸ்கின்னை காம் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஆல்ஃபா ஆர்பிட்டினும். ஆல்ஃபா ஆர்பிட்டின்ங்கிறது சேஃபான இன்கிரீடியன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்ன வரைக்கும் ஷுவரா தெரியல. பிகாஸ் அதுக்கு ஸ்டடி நிறைய இருக்கு, ரிசர்ச் எல்லாம் பண்ணணும். நம்ம வந்து டெர்மட்டாலஜிஸ்டோ இல்ல டாக்டரோ கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஸ்கின் கேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் நார்மல் நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ஒரு பிளாகர் தான். ஸோ வந்து ஆல்ஃபா ஆர்பிட்டின் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களோட டர்மட் கிட்ட வந்து கன்சல்ட் பண்றது நல்லது. பிகாஸ் வந்து எனக்கு பிரெக்னன்சி போஸ்ட்மார்ட்டம்ல ஒரு சர்டன் இன்கிரீடியன்ட்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதில் ஆல்ஃபா ஆர்பிட்டின் ஒன்று. பட் இவங்க கிட்ட கேட்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால எனக்கு மிக்சட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஆல்ஃபா ஆர்பிட்டின் சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வைட்டமின் சிஏ வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து நயாசினமைடு வந்து 5% மட்டும் தான் டாலரேட் பண்ண முடியும். 10%லாம் போனோம்னா முடியவே முடியாது. அதே மாதிரி ஹைலரானிக் ஆசிடுமே ஒரு சில பேருக்கு வந்து அந்த பர்ஜிங் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ இட் இஸ் பெஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்கின்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்றது நல்லது. அவங்க இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேஃப் தான். அது பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் மட்டும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. பிகாஸ் இந்த டார்க் ஸ்பாட் வந்து ஆல்ஃபா ஆர்பிட்டினோட மெயின் வேலையே என்னன்னா உங்களோட இதுவுமே வந்து உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பட் இட் ஆப்வியஸ்லி டேக்ஸ் டைம். ஆல்ஃபா ஆர்பிட்டின்ங்கிறது உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2 to 3 months ஆகுது ஆகும் டைம் எடுத்துக்க. ஸோ 1 வீக்லேயே நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன கிளைம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக நோட்ல பிட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நம்ம மைண்ட் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணும், டார்க் ஸ்பாட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் வந்து பூஸ்ட் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் அப் ஆச்சானு தெரியல. வீடியோட எல்லாம் அட்டாச் பண்றேன், நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இல்லை, எனக்கு அது வந்து ரெடியூஸ் ஆகலை. ஹைட்ரேஷன் வந்து பூஸ்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. என்னோட ஸ்கின் நார்மல், எனக்கு வந்து ஃபீடிங் வந்து பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே என்னோட ஸ்கின்னோட அந்த டைப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு கம்ப்ளீட்டா. இப்போ பாப்பாக்கு 2 years ஆக போகுது. ஃபீடிங் போதான் 1 month முன்னாடி ஸ்டாப் பண்ணேன். என்னோட ஸ்கின் ஃபீடிங் நிப்பாட்டுறப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப வந்து ஸ்கின் வந்து கம்ப்ளீட்லி ட்ரை. ரொம்ப 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 ட்ரை ஆயிடுச்சு. ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு வந்து எனக்கு இப்போ ட்ரையாக இருக்கு. ஈவன் ஆஃப்டர் யூசிங் திஸ் ப்ராடக்ட் மை ஸ்கின் இஸ் ட்ரை. ஸோ ஹைட்ரேஷன்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் ட்ரீஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நோ. இது வந்து ஒரு வாட்டர் பேஸ் சீரம். ஸோ உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், டக்குன்னு வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். பட் இவங்க கிளைம் பண்ற எல்லாமே வந்து இது பண்ணுதா அப்படின்றா கண்டிப்பா எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து பண்ணலை. எனக்கு பண்ணது வந்து டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து டேன் நல்லாவே வந்து ரிமூவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு 2-3 months நான் வந்து அப் அண்ட் டவுன் வந்து நேட்டிவ்க்கு இதுக்கும் வந்து சண்டிங் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோட ஸ்கின் பயங்கரமா டேன் ஆயிடுச்சு. பிகாஸ் பெங்களூர் கிளைமேட் வேற, நம்ம ஊர் மதுரை கிளைமேட் வேற. லிட்ரலி அப்படியே வந்து தலையில திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. இங்க ரொம்ப சில்லா இருக்கு, அங்க பார்த்தா ரொம்ப ஹாட். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும். அது மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து மெயினாவே இந்த சீரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஸ்கின் கண்டிஷன் எனக்கு இந்த ஸ்பாட் இருக்கா இது வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். ஆயிட்டு தானே இருக்கு. இந்த ஸ்பாட் காண்டி அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் காண்டி. பட் வந்து இது வந்து எனக்கு டெர்மட் கிட்ட போனப்போ பிஏஹெச்ன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒன்லி த்ரூ கெமிக்கல் பீல்ஸ், லேசர், ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ல மட்டும்தான் வந்து இது வந்து போக வைக்க முடியும். எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணாலும் போகாது. பெஸ்ட் லக் யூ ட்ரை அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்களும் சில க்ரீம்ஸ் அண்ட் சீரம்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஐ ஹவ் ட்ரைட் தட் டூ, பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஃபைனலி இதுதான் வந்து நான்
கடைசி ப்ராடக்டாக நினச்சி ட்ரை பண்ணேன். பட் பிஏஹெச்க்கு வந்து நான் இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அது வந்து நான் வாங்கணும், டபுள் மைண்டடாக இருக்குது. பட் வாங்குவேன், வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வேலை இதுக்கு வந்து வேலை செஞ்சுச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ தான் அப்டேட் தெரியும். சரி, ஓகே, நம்ம வந்து வளவளன்னு பேசிட்டோம். ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி ஆர்டராகவே போவோம். ஸோ இதுல வந்து ஹைலோரானிக் ஆசிடுமே இருக்கு, உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணணும், இல்லை வந்து டேன் ரிமூவ் பண்ணணும், இல்லை வந்து ஹைட்ரேஷன் பத்தலை அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு சீரம். இது வந்து இன்னொரு ஒன்றும் மென்ஷன் பண்றாங்க. நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வரலன்னு 2-3 பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அது கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கழுவி ஊத்துனாங்க. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து படிக்கணும். அதுல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னது டீன்ஸ்க்கு பிகினருக்கு வந்து இது வந்து நல்ல சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அது ஆக்சுவலா ஐடியல் ஃபார் பிகினர்ஸ் டீன்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து 10% வந்து வைட்டமின் சி, 15% வைட்டமின் சி, இல்லை 10% நயாசினமைடு, இல்லை வந்து ஏஹெச் பிஹெச் கெமிக்கல் பீல்ஸ் ஓஹோன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அடிச்சு சொல்றேன், ஒர்க் ஆகாது. நீங்க வந்து ஹையர் கான்சன்ட்ரேட்டிவா ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்பதான் வந்து டீனேஜ்ல இருக்காங்க, இதுல வந்து இது வரைக்குமே ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸே பண்ணதில்லை, ஸ்கின் கேர் ரொட்டீனே அவங்களுக்கு கிடையாது. இப்பதான் புதுசா வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டாவே அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். வரேம்மா, 10 மினிட்ஸ்மா. ஸோ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்து விட்டேனே. ஐயோ, பிகினர்ஸ் வந்து நீங்க இது வரைக்குமே ஸ்கின் கேரே யூஸ் பண்ணது கிடையாது, உங்களுக்கு வந்து ரொட்டீன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க போவீங்க, இல்லை மாய்ஸ்சரைசர் போட்டு போவீங்க அப்படின்னா சீரம்னு ஒரு திங்கே வந்து உங்க ஸ்கின் கேர்ல இல்லை அப்படின்னா இந்த சீரம் யூஸ் பண்ணா அப்படி டிஃபரன்ஸ் வந்து தெரியும், பக்காவா தெரியும், அடிச்சு சொல்லவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு சீரம். இப்போ நான்லாம் வந்து 10% நயாசினமைடா இருக்கட்டும், வைட்டமின் சியா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீரம்ஸா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் வாஷ்லேயே வந்து ஒரு இன்கிரீடியன்ட் வந்து இருக்கிறதா இருக்கட்டும், ஏஹெச்எஸ் இருக்கிறது, இந்த மாதிரியே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 25 தொட்டதுல இருந்து என்னோட ஸ்கின் கேர் வந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஐ எம் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் 30 போயிட்டு இருக்கு. நம்ம ட்ராக் வந்து 20s முடிய போகுது, மார்ச் வந்தா 30 அந்த மாதிரி வந்து நம்ம ட்ராக் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து இருக்க கொஞ்சம் மேல போயிட்டு தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நினைச்சு வாங்கினேன். நானும் உங்களை மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் படிக்காம தான் வாங்கினேன், அதனாலதான் சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு வாங்குங்க அப்படின்னு. நானும் வந்து ஜஸ்ட் ஆட் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து இப்போ நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து பேசிட்டோம், இன்கிரீடியன்ஸ் பத்தி எல்லாமே வந்து கீ இன்கிரீடியன்ஸ் போக அவங்களோட மேஜர் இன்கிரீடியன்ஸும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்லாம் பார்த்தேன். எல்லாமே சேஃபர் தான். இன்னொன்று வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு மேஜர் கிளைம் என்ன பண்றாங்க, இட் இஸ் அ சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் டு வைட்டமின் சி அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. வாட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேபி வைட்டமின் சி வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பர்ஜிங் வரும், அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும், ரொம்ப ரெட்னஸ் ஆக்சுவலா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒத்துக்கலை, உங்களோட ஸ்கின்னால அந்த வைட்டமின் சி வந்து டாலரேட் பண்ண முடியலன்னா இம்மீடியட்டாவே உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் இருக்கும், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேபி அதனால அந்த வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு அந்த ஒரு வேர்டு வந்து பிடிக்கல. ஏன்னா ஐ எம் எ பிக் வைட்டமின் சி ஃபேன். எனக்கு வந்து இஃப் ஐ வாண்ட் டு கோ பேக்னா ஐ வில் கோ பேக் டு வைட்டமின் சி, ஐ வில் கோ பேக் டு நயாசினமைட். அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வந்து தேவையில்லை என்னோட ஸ்கின்னுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட மைண்ட் செட் வந்து இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அதை தாண்டி நான் ரொம்ப ஹெவியான ரெட்டினால்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ஆல்பர்டின்ஸோ வந்து அவ்வளோவா இன்னும் ஸ்கின் கேர்ல இன்க்ளூட் பண்ணல. ஸோ என்னோட சேஃபர் ஆப்ஷன் நான் பார்க்கறது வந்து வைட்டமின் சி தான். பிகாஸ் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சேஃபா இல்லை பிரஸ்ட் ஃபீடிங் சேஃபா, அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி சேஃபர் ஆல்டர்னேட்டிவ். பட் அதுக்கு ஒரு சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் வைட்டமின் சி சேஃப் தானே, அதை தாண்டி என்ன சேஃப் இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. அது வந்து மேபி பிராண்ட் சைடு வந்து கிளாரிஃபை பண்ணால் நல்லா இருக்கும். அது இல்லை நான் வந்து அதை வந்து தப்பாக படிச்சுட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்து வைட்டமின் சி தான், ஆல்பர்டின் தான். ஸோ அது வந்து எதுவுமே எதுக்கிட்டக்கே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்.
ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. வைட்டமின் சிக்கு சேஃபர் ஆல்டர்னேட்டிவா, வைட்டமின் சி சேஃபர் சீரம் தானே அப்படிங்கிற மாதிரி. மேபி அது ஒரு சில ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து செட் ஆகாது, மேபி அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஆர்புட்டினுமே நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது. அதையுமே நீங்க வந்து பார்க்கணும். இஃப் யூ ஆர் அலர்ஜிக் டு எனி ஆஃப் திஸ் இன்கிரீடியன்ட்னா யூ ஹேவ் டு ஸ்டே அவே. பிகாஸ் இதுக்கு இருக்க உங்க ஸ்கின் கண்டிஷன் வந்து கூட கொஞ்சம் வந்து வருஷனாக வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் இட். முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். டே 1 எப்படி இருந்தது, ஆஃப்டர் 10 days எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து 4 weeks கழிச்சு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. டேட் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். இது டே 1 என்னோட ஸ்கின் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ 10 days கழிச்சு என்னோட ஸ்கின் வந்து பிரைட்டன் அப் ஆயிருந்தது. வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் வித்தவுட் மேக்கப். கொஞ்சம் லிப் பாம் யூஸ் பண்ணனால ஸ்கின் பிரைட்டன் அப் ஆயிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆஃப்டர் 10 days கண்டினியூஸாக யூஸ் பண்ண என்னோட ஸ்கின் வந்து டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. 2 நாள் ஸ்டாப் பண்ணேன், பர்ஜிங்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுற மெத்தடை வந்து நான் AM and PM வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் ஓகேவாக இருந்தது. ஃபோட்டோஸும் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இது வந்து டே 1 ஃபார் கிளியரர் வியூ காண்டி. இது வந்து ஆஃப்டர் 10 days கழிச்சு பர்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 weeks கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து ஃபைனல் வீக் AM and PMல யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் ஆக்சுவலி வந்து நல்லா வந்து டேன் வந்து ரிமூவ் ஆச்சு. பிக்மெண்டேஷன் கியூர் ஆகலை, பட் டேன் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு 2-3 days கண்டினியூஸ் யூசேஜ்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் நல்ல ரிசல்ட். பிகாஸ் நான் ரொம்ப மந்த்ஸை வந்து ஸ்கின் கேர் வந்து விட்டுட்டு புதுசாக வந்து திரும்ப ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த 1 week நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அடுத்து வந்து என்னோட ஸ்கின் வந்து டார்க்கன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை நீங்கள் வீடியோ கிளிப்பிங்லேயே பார்த்துருப்பீங்க. சரி, இதை வந்து இப்படியே வந்து விட்டா வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் யூசிங் இன் போத் AM and PM. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து AM and PMல வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது கூட வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் சீரம் அப்ளை பண்ணேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சன்ஸ்கிரீன். டே டைம்ல வந்து சன்ஸ்கிரீன் போட்டேன். நைட் டைம் வந்து என்னோட யூஷுவல் மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ இதுதான் இந்த 3 step ரொட்டீன் வந்து நான் AM and PMல வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இது வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணனால என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது யூஸ் பண்ணும்போது வேற எந்த ஒரு ஆக்டிவ்ஸுமே நான் யூஸ் பண்ணல. அதில் வந்து நான் நல்லா கிளியராக இருந்தேன். பிகாஸ் அப்போதான் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம இன்னொரு ஆக்டிவ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதனால தான் அந்த ரிசல்ட் வந்ததா, அதனால ரிசல்ட் வந்தா, இல்லை 2 மிங்கிள் ஆனால் மட்டும்தான் ரிசல்ட் வருதா அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால ஐ யூஸ்டு ஒன்லி திஸ் ஆக்டிவ். ஸோ எனக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ரோஸ் வந்துட்டு இது வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா? செகண்ட் வந்து இது வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் மாம் சேஃப். ஸோ வந்து எதுக்கும் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆர்புட்டின் இருக்கனால ஐ எம் நாட் ஷுர், பட் பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் சேஃப். பட் ஸ்டில் வந்து நான் லாக்டேஷன் டைம், ப்ரெக்னன்சி டைம்லலாம் ஐ டென்ட் பை திஸ். நான் வந்து ஃபுல்லாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம், எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து பிம்பிள் வந்து படா பிம்பிள் வந்து பாப்பாகும். அது எங்கிருந்தே வரும் தெரியாது. ஒன்று ஆரம்பிக்கிறப்ப வரும், இல்லைன்னா முடிய போற டைம்ல வந்துடும். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து பிம்பிள் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த இடமே பெயின், என்னன்னா வலிக்குதுன்னு டே காலையில பெயின் ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் வரைக்கும் எனக்கு வந்து பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அப்பயே யோசிச்சிட்டேன், சரி வரப்போறேன் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா லைட்டா அந்த நைட்டை வந்து லைட்டா பாப்பாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா பிங்காக தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் சரி ஓகே நம்மகிட்ட இந்த சீரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் வந்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிம்பிள் காணோம். எனக்கு அப்படி இருந்தது சீரியஸா. எனக்கு அவ்வளோ ஷாக்கு. என்னது அப்படின்னு நைட்டு தான் பாப்பாச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் இதாயினா ஓகே. பட் வெளியவே வர விடாம அளவுக்கு வந்து டக்குன்னு வந்து ஸ்கின்னை வந்து காம் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. அப்போனா இது வந்து ஆக்சுவலி வந்து இட் இஸ் ஒர்க்கிங், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கின்னை வந்து உங்களுக்கு வந்து காம் பண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து பெரிய ப்ரோஸ். மேபி வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பிம்பிள் வர டைம்ல வந்து நான் இந்த சீரம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதோட பெரிய ப்ரோ வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. எல்லாமே சேஃபர் கைண்ட் ஆஃப் அது சைடில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்து வெரி பிக் ப்ளஸ் அப்படின்னா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஃப் யூஆர் அ டீனேஜர், டோன்ட் எப்படி சொல்றது,
டோன்ட் திங்க் ட்வைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். யூ ஹேவ் டு கோ ஃபார் திஸ் பிகாஸ் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டீனேஜராக இருக்கீங்க, இது வரைக்கும் ஸ்கின் கேரோ இல்லை சீரம்ஸோ யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் திஸ். கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். பிகாஸ் அவங்க ஏதோ சீரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி இதான் ஃபர்ஸ்ட் சீரமாக இருக்கும், இல்லை ஆல்ரெடி ஒரு டுபாக்கூர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணோடனே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே, இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி பர்சன் டு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இவ்வளோதான் ப்ரோஸ். ஆக்சுவலாக கான்ஸ் வந்து என்னோட ஹானஸ்டான ஃபீட்பேக் சொல்கிறேன். டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணலை, எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் சரியாகலை, அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் வந்து எனக்கு கொடுக்கல. நேச்சுரலாக என்னோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்தது. ஸோ நான் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கினேனோ அதை செய்யலை அப்படிங்கிறனால எனக்கு அது ஜஸ்ட் பிடிக்கலன்னு சொல்ல முடியல. பட் நோ, ஐ ஹாவ் பெட்டர் சீரம்ஸ் தேன் திஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐ ஹவ் பெட்டர் ஆப்ஷன்ஸ் தேன் திஸ் மேபி. இன்னொரு ஒரு பெரிய கான் வந்து நான் அதோட ப்ரைஸ் வந்து சொல்லுவேன். 20 ml ப்ராடக்ட் 640 rupees. அது ஜஸ்ட் சீரியஸ். இதுக்கு நான் கொரியன் ஸ்கின் கேர் வாங்கிட்டு போயிடுவேனே, ஏன்னா அது வாங்க முடியலன்னு தானே நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் நினச்சேன் ஓகே வாங்குவோம், ஓகே ஓ நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு, நல்லா ஒர்க் ஆகுதுன்னா வி கேன் கோ ஃபார் இட் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பட் ஒர்க் ஆகலை. 640 rupeesங்கிறது எனக்கு வேஸ்ட் தானே. 640 கிடையாது, ஆல்மோஸ்ட் வந்து 2 பாட்டில் நான் வாங்கியிருக்கேன். 1400 சம்திங் வந்து எனக்கு ஆயிருக்கு இந்த 2 பாட்டிலுக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப அப்செட்டாகவும் இருக்குது. ஓகே தெரியாமல் 2 பாட்டில் யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு, வாங்கிட்டோமா அப்படின்னு. ஏன்னா ஒரு பாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1 monthக்கு வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க, ஐ ஸ்வேர் இட் ஓன்ட் கம், இட் ஓன்ட் லாஸ்ட் ஃபார் 1 month. அதுவும் நீங்கள் பிஎம்ல மட்டும் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு 1 month கூட வராது. நீங்கள் ஏஎம் அண்ட் பிஎம்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டேஸ்லேயே வந்து காலி ஆயிரும் நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு ஒரு ப்ளஸ்ஸாக தெரில, எனக்கு ஒரு மைனஸ் தான் இருக்குது. பிகாஸ் எல்லாராலையும் வந்து ஒவ்வொரு மந்த் வந்து ஒரு 1200 அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் 1 month யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பாட்டில் காலி, இன்னொரு பாட்டில் காலியாக போகுது. 1 week தான் இன்னும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லாரும் எப்படி ஒயாமல் வந்து இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. 1 லைன்ல சொன்னோம், இட் இஸ் நாட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறையா கான்ஸ் வந்து சொல்லிட்டோம். இன்னொரு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அந்த சீரம் வந்து நான் வந்து ஊடால வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்டாப் பண்ணேன். என் ஸ்கின் என்ன ஆரம்பிச்சிச்சு, இந்த சைடு ஃபுல்லாக பர்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த போர்ஸ்லாம் கொஞ்சம் பல்ஜாக தெரியும்ல, பர்ஜிங்னா நான் இங்கே பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். பர்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. போச்சு அவ்வளோதான், நம்ம ஸ்கின் அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது. கான்ஸ், ஐ திங்க் பிராண்ட் ஷுட் நோட்டீஸ் தட். இது வந்து தெரில, எனக்கு மட்டும் தான் அப்படி ஆச்சா, இல்லை வந்து நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்படி ஆயிருந்ததுன்னா ப்ளீஸ் டெல் மீ இந்த கமெண்ட்ஸ். அதனால தான் நான் பிட் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், முக்கியமான பாயிண்ட் எல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இவங்க வந்து வைட்டமின் சிக்கு வந்து சேஃப் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஐ won't agree. இட் இஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் வைட்டமின் சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வைட்டமின் சி கொடுத்த ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் நோ, ஐ எம் அ ஃபேன் ஆஃப் வைட்டமின் சி. ஸோ அதனால எனக்கு வந்து மேபி அப்படி ஃபீல் ஆகலாம், தெரியல. அண்ட் இன்னொரு வந்து இப்போ ஸ்கின் வந்து டார்க் ஆச்சு இன் பிட்வீனில். ஸோ ஐ வாஸ் ஸோ ஸ்கேட். அண்ட் டக்குன்னு வந்து என்னோட ரொட்டீனை வந்து நான் சேஞ்ச் பண்ணி என்னோட ஸ்கின்னை வந்து ரெக்கவர் பண்ணுறது மாதிரி ஆச்சு. ஸ்டில் மை ஸ்கின் இஸ் வந்து ரெக்கவரிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் 30 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் கட் ஷார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷேரிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹானஸ்ட், அதனால தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம செஞ்சிடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ. நான் யார் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன், யார் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பட் ஓகே தான், பட் நான் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஐ ஹேவ் பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு. பிகாஸ் நான் இன்னொரு ஒரு PIH இந்த பிரச்சனைக்காண்டி நான் ஒரு சீரம் வந்து இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மேபி அதை வந்து ஃபியூச்சரில் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன்.
சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ வில் ஷேர் தட் டூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட பாப்பா கதவை வேறு தட்டிகிட்டே இருக்கா. ஸோ பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.